வணக்கம் மக்களே. மிளகாய் சாகுபடியில வெய்ய காலத்துல துளுப்பெடுக்கிறது மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. வெய்ய காலத்துக்கு ஏற்பட்ட மிளகாய்க்கு துளுப்பெடுக்கிறதுக்கு நம்ம மருந்துகள் சொல்லுங்க, இல்ல உரங்கள் சொல்லுங்க. என்ன மாதிரி உரங்கள் அதிகமா போறதுனால மிளகாயில துளுப்பெடுக்கிற பிரச்சனை மீன்ஸ் growth and டெவலப்மெண்ட் அடுத்த பூ பிஞ்சு இறங்குறத சரி பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்க. இன்னைக்கு இந்த வீடியோல மிளகாய் சாகுபடியில துளுப்பெடுக்கிறதுக்கு நல்ல துளிர் வர்றதுக்கு என்ன மருந்து உபயோகப்படுத்தலாம், என்ன டானிக் கிடைக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனல் வீடியோ பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோ போங்க. பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். மிளகாய் சாகுபடி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பரவாயில்ல. இந்த படத்துல அதிகமான இடங்கள்ல சின்ன சின்ன ஏக்கரேஜ்ல பர்டிகுலர் டவுன் சவுத்துல திண்டுக்கல் தேனி மாவட்டங்கள்ல நிறைய இடங்கள்ல சாகுபடி பண்றாங்க. சோ பச்சை மிளகாய் இருக்கட்டும் பிளஸ் வர மிளகாய் காஞ்ச மிளகாய் ரெண்டுலுமே நுனி துளுப்பு எடுக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை ஆகும். மழை காலங்கள்ல பனிகாலங்கள்ல ஈஸியா துளுப்பு வந்துடும். வெய்ய காலங்கள்ல அடுத்த இலைகள் துளுப்பு வர்றது மிகப்பெரிய பிரச்சனை ஆகும். அதுக்கு நிறைய இன்டியூஸ் பண்ற மாதிரி நம்ம பிளான் growth ரெகுலேட்டர்ஸ், பிளான் growth ஹார்மோன்ஸ், பயோஸ்டிமுலன்ட் இதெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். உரங்களை போடும்போது நீங்க மேக்னோட்ரியன்ட் கலந்த உரங்களை கலந்து போறது அப்படிங்கிறது பெஸ்ட். லைக் நம்ம 12 மாதிரி உரங்கள் நீங்க போடலாம். நீங்க அடி கொடுக்கும்போது யூரியா டிபி ஃபர்டிலைசர் கலந்து ஒரே உரமா கொடுக்காம ஒரு பக்கெட் வாரி இந்த மாதிரி சேர்த்து கொடுக்கறது அப்படிங்கிறது நல்ல துளுப்பு எடுக்கிறத உறுதி பண்ணும். மேல போலியோ ஸ்ப்ரே கொடுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா லிட்டருக்கு 5 மில்லி சீவிடு நம்ம பயோகோட்டோ லிட்டருக்கு 5 மில்லி கூட ஃபல்லிக் ஆசிட் இருக்கு இல்லையா, ஃபல்லிக் ஆசிட் லிட்டருக்கு 5 கிராம் தனியா கொடுத்தா அது கூட பார்த்தோம்னா இந்த ஸ்டெப் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளவரிங் ஸ்பெஷல் நம்மளோட இதுல கேப்பஸ் இடத்துல ஸ்டெப் 1 அப்படிங்கிற பேர்ல வருது. இது லிட்டருக்கு 3 இருந்து 5 கிராம் வரைக்கும் நீங்க மேல ஸ்ப்ரே கொடுக்குற மூலமாக டக்குன்னு துளுப்பு எடுக்கிறது உறுதி பண்ணும். இதுல NPK இருக்கு, மேக்னோட்டஸ் எல்லாமே கலந்து வந்து இது ஒரு டைப் ஆஃப் சைனஸ். ரெண்டாவது பார்த்தோம்னா நல்ல இது ஒரு டைப் ஆஃப் செட்டப் மருந்து. ரெண்டாவது பார்த்தோம்னா நல்ல பூ தூண்டணும், பூ எடுக்கிறத பூ பிஞ்சு எடுக்கிறத தூண்டணும் அப்படின்னா நீங்க கொடுக்க வேண்டிய மருந்து அப்படிங்கிறது ஜிங்க் தாங்க. ஜிங்க் நீங்க கீழே ஜிங்க் ஆக்சைடாவும் கொடுக்கலாம், லைக் ஜிங்க் சல்பேட்டாவும் கொடுக்கலாம். ஜிங்க் சல்பேட் 2 டைப் இருக்கு, அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்ல போலியோ ஸ்ப்ரே கொடுக்க மருந்து ஜிங்க் ஆக்சைடு 39.5% நிறைய மாலிகுல் இருக்கு. லிட்டருக்கு 2 மில்லி to 3 மில்லி வரைக்கும் மேல ஜிங்க் போலியோ ஸ்ப்ரே பண்ணது மூலமாக அதிகமான பூத்தல் செயல்முறையை தூண்டி விட நம்பர் 1. ரெண்டாவது நீங்க பூத்தலுக்குனே கொடுக்க வேண்டிய உரங்கள் அப்படிங்கிறது பாஸ்பரஸ் சார்ந்த உரங்கள். பாஸ்பரஸ் நீங்க DAP-ஆவோ SSP-ஆவோ இல்ல நீங்க டிப் வச்சிருக்கீங்கன்னா 12-61-ஆவோ இல்லனா நீங்க 13-13-ஆவோ கீழே கொடுக்கலாம். இல்ல நான் போலியோ ஸ்ப்ரே கொடுக்க ஆசைப்பட்டேன்னா ரீஸ்டோர் 1 அப்படிங்கிற பேர்ல 10-40-20 அப்படிங்கிற பேர்ல லிக்விட் இருக்கும். யாரா விட்ட செனிஃபாஸ் அப்படிங்கிற ரெண்டுமே போலியோர்ல பாஸ்பரஸ் அதிகமா இருக்கக்கூடிய லிக்விட்ஸ் ரெண்டுமே. லிட்டருக்கு 5 மில்லி நீங்க மேல போலியோ ஸ்ப்ரே கொடுக்கறது மூலமாக அதிகமான பூக்களை உறுதி பண்ண முடியும். அடுத்து இது கூட ரெண்டுத்து கூடமே பாஸ்பரஸ் கூட மைக்ரோடன் மிக்சர் ரெக்ஸோன் டெக்னிக் கூடிய MN மிக்சர் காம்பி அப்படிங்கிற பேர் அழைக்கப்படுகிறது. இந்த மைக்ரோடன் மிக்சர் இந்த ரெக்ஸோன் டெக்னிக் லிட்டருக்கு 2 கிராம் சேர்த்து அடிக்கிறது அப்படிங்கிறது அதிகமான பூ பிஞ்சு கொட்டாம பூக்கிற போயெல்லாம் காயாம ஆறத உறுதி பண்ணும். மிளகாய் சாகுபடியில பர்டிகுலரா வெய்ய காலத்துல நல்லா பூ பிஞ்சு இருக்கணும், பூக்கிற போயெல்லாம் காயாம மாறணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த 4 காம்பினேஷன் ஒரு காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு காம்பினேஷன் அடிச்சுட்டு அதே காம்பினேஷன் திருப்பி ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஒரு காம்பினேஷன் அதிகபட்சம் 2 தடவைக்கும் உபயோகப்படுத்தக்கூடாது. அடுத்தடுத்த செட்டில் நான் சொன்ன இந்த 4 மருந்து தொடர்ந்து உபயோகப்படுத்தும் மூலமாக நல்ல மகசூல் அப்படிங்கிறது மிளகாயில பார்க்க முடியும். காய் நுனி வரைக்கும் கோணையா இல்லாம நல்லா பெண்டா இல்லாம பெருவாட்டா கடைசி வரைக்கும் டார்க் கிரீன் கலர்ல இருக்கணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த 4 மருந்து உபயோகப்படுத்துங்க. நல்ல மகசூல் அப்படிங்கிறது மிளகாய் சாகுபடியில கிடைக்கும்.